சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தனுசு லக்ன நேயர்களுக்கு மார்ச் மாத பலனை இந்த பதிவில் பார்க்க இருக்கும். தனுசு லக்னம் என்பது குருவனுடைய வீடு. குரு பகவான் நமக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நல்ல இடத்துல அமர்ந்திருக்கிறார். சனியும் நமக்கு வீரதீர பராக்கிரம ஸ்தானத்துல 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். ராகு 4ஆம் இடத்துலையும் கேது 10ஆம் இடத்துலையும் இந்த மாதிரி ராஜ கிரகங்கள் பெற்ற இடத்துல இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகளை எப்படி பார்க்கலாம், என்ன பலன்களை தருகிறது என்று பார்க்கலாம். எப்பவுமே 3ஆம் இடம் நம்மளுக்கு கும்பராசி அப்படிங்கிறது ஒரு பக்க பலமா இருக்கும். அதாவது நம்மளுடைய அறிவை, செயல்திறன், நம்மளுடைய தன்னம்பிக்கை இதையெல்லாம் உயர்த்தி கொடுக்கும். அந்த இடத்துல சூரியன் மற்றும் புதன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பவரை கொடுக்குறாங்க. அதனால நமக்கு பாக்யாதிபதி சூரியன். அதனால ஒரு மாற்று செயல் திட்டத்தை வடிவமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதம் கண்டிப்பா இயக்கி கொடுப்பார். சில பேருக்கு ஒரு இடத்துல ஒரு வேலையில இருந்து மாறினா போதுன்னு இருக்கும், ஆனா வாய்ப்பே இல்லையே அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேருக்கு ஃபீல்டே மாறும். வெளிநாடு தொடர்புடைய ஒரு வளர்ச்சி உண்டாகும். உயர்கல்வியில் நிறைய பேர் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கவங்களுக்கு அது ஈஸியாக நடக்கிற அளவுக்கு மெரிட்டில் நல்லபடியாக வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பில் கிடைக்கும். அப்போ ஐடி லைனில் இருக்கவங்களுக்கும் ப்ராஜெக்ட் சேஞ்சஸ்ஸு, அதனால் டெவலப்மெண்ட்ஸு, இதெல்லாம் கம்பெனி மாற்றங்கள், இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நன்றாக இருக்குது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நமக்கு புதனை போல செயல்படுகிறார். அவர் ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிறதுனால, புதனை போல செயல்படுகிறதுனால நமக்கு தொழில் பலம், ஒரு சூழல், கஸ்டமர் கிட்ட இருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது எல்லாமே நமக்கு சாதகமா பண்ணி கொடுத்துருவோம். அதனால ஒன்றும் குழப்பம் இல்லை. இந்த உறவு சார்ந்த விஷயங்கள்ல தான் 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு குழந்தை வழி உறவாக இருக்கலாம், அல்லது நமக்கு சொந்த பந்தங்கள், நம்முடைய தாயார், நம்முடைய பெற்றோர்கள் வகையில், இந்த உறவினங்கள் வகையில் சில சலசலப்புகள் ஏற்படலாம். பரபரப்பு, அதீதமான ஆர்வத்தில் பேசிக்கிறது, இந்த மாதிரியான சில போராட்டங்களை இது கொடுக்கும். பட் நமக்கு இந்த தனுசை பொறுத்த வரைக்கும், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தைரியம், தன்னம்பிக்கையில சாதிக்க முடியுங்கிறத காட்டி கொடுக்கறது நம்மளுக்கு ஒரு உயர்வை ஏற்படுத்துறதுக்கு ஒரு பெரிய நல்ல வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே போல பணம் சேமிப்பு பாதிக்காம நமக்கு வளர்ச்சி அடையும். இடமாற்றம் அல்லது ஒரு வீடை விற்கிறது, இடத்தை விற்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக அமைகிறது. மற்றும் நம்ம ஒரு படிப்பு சார்ந்த விஷயத்துல ஜாயின் பண்ணி ஊர் விட்டு ஊர் போய் படிக்கிறது, வெளிநாடு படிப்புக்கு போறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. நம்முடைய வீடு வாகனம் வாங்கிறதுங்கிறத இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மாசத்துல ஒரு நிலையான சொத்து அப்படிங்கிறது, இடமோ வீடோ வாங்கிறதுங்கிறத அவாய்டு பண்ணிக்கணும். விற்கிறதுக்கு நல்லா இருக்கு, வாங்கிறதுக்கு நல்லா இல்லை. அதே போல குழந்தைகள் வழி ஆதாயம், மகிழ்ச்சி, அவர்களுக்கு உண்டாகக்கூடிய நன்மைகள், வளர்ச்சி, இவையெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நம்முடைய இஷ்ட தெய்வம், ஆன்மீக பலம், இதெல்லாம் பெருகக்கூடிய வகையில் அமையும். நமக்கு ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்கு அது பலமாக இருக்கும். ஆன்மீகத்திலையும் பக்தியிலையும் அது நமக்கு ஒரு நல்ல பரவச நிலையை ஏற்படுத்தி நமக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். அது வகையிலையும் நமக்கு ஒரு தைரியம் அதிகமாகும். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வேலையில ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அந்த வேலையில சில பேருக்கு சின்ன சின்ன மாற்றங்களுக்கு தயாராக இருக்கலாம், மற்றபடி அதுல கெடுக்காது. சில அமைப்புகள்ல பார்த்தோம்னா நமக்கு திருமணம் சார்ந்த ஒரு உறுதிப்படுத்துதல். இப்ப நம்ம வரன் தேடிட்டு இருக்கோம், ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ, அதெல்லாம் உறுதியாகிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கிறதுக்கும், குழந்தை பிறப்பு போன்ற நிகழ்வுகளுக்கும் சாதகமாக இருக்கு.
அதுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுத்திக்கிடுவோம். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், தந்தை வர்க்கம், வெளிநாடு தொடர்பு, இது சார்ந்த நிகழ்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. இப்போ நம்ம சொந்தமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் சார், தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் ஏதோ நமக்கு உதவிகள் கிடைச்சிட்டு இருக்கும். ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அப்பப்போ அந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணி அதை அப்படியே ரன் பண்ணிட்டு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதில் தான் அந்த 10ல் கேது இருக்கிறார் இல்லையா, இந்த கேது வந்து நமக்கு சந்திரனுடைய சாரம் வாங்கிட்டார், அஷ்டமாதிபதி சாரம் வாங்கிட்டார். அதனால இனம் புரியாத பயத்தை கொடுத்துருவாரு. அந்த தொழிலை வந்து நிலைக்க வைக்காதாங்கிற ஒரு ஆசிலேஷன் மைண்டை கொடுப்பாரு. அதையெல்லாம் வந்து இந்த மாசத்துல கொஞ்சம் மீட்டெடுத்து கொண்டு போய்க்கலாம். பட் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு மாற்றத்துக்கு தயங்கக்கூடாது. மாற்றம் வரும்போது மாற்றிக்கலாம். அதுல நமக்கு கேதுவானவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு ஜனன ஜாதகப்படி நமக்கு கேது திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது அந்த கேது கெட்டவராக இருந்தால் அது தொழிலை பாதிக்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் அமையுங்கிறதுனால அந்த மாதிரி ஜாதக ரீதியாக அதை பரிசீலனை பண்ணி அந்த முடிவுக்கு வந்துடலாம். எல்லாருக்குமே தொழிலை கெடுத்துறாரு. இப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 6ஆம் இடம் என்பது தான் வேலை. இப்போ நமக்கு 6ஆம் பாவத்துக்கு வந்து எந்த விதத்திலையும் பவர்ஃபுல்லாக கிரகங்கள் சப்போர்ட்டிவாக தான் இருக்கு. அதே போல் மூத்த சகோதரம், சகோதரி வகை, நண்பர்கள் வகை, இதில் எல்லாம் ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் ஏற்படும். அதன் மூலம் சந்தோஷம், மகிழ்ச்சி, வளர்ச்சி நல்லா இருக்கும். மூலதனம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்பப்போ முட்டுக்கட்டை போட்டோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பொருளை விற்கிறதுக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். அதனால் வாங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கும் அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு தொழிலை நம்பி போடுறதுக்கோ இது உகந்த காலம் அல்ல. வேலை பார்க்குறவங்களுக்கு தன்னுடைய உழைப்பை நம்பி தன்னம்பிக்கையோட தன்னுடைய செயல்பாடுகளால் ஒரு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு நல்ல டைம் தான் இது. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் தனுசு அப்படிங்கிறது அடிக்கடி இடமாற்றத்துக்கு ஆட்படும். நேர்மை, சத்தியம், தர்மம் இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு செயல்படும். அதனால் நெளிவு சுழிவாக போக தெரியாது. ஒரே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வில் அம்பு மாதிரி போய்கிட்டே இருப்பீங்க. அது எல்லாருக்கும் உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது சரிவர புரிஞ்சிக்க முடியாது. அதனால் ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபயர் மாதிரி நம்மளை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. கிட்ட நெருங்கி எதுவும் ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணி பகிர்ந்துக்கிறதுக்கு தயங்குவாங்க. அந்த அமைப்பில் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இடமாற்றங்கள் அடிக்கடி நடக்கிறது. அதே போல் மாற்று தொழில்களை மாற்றிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து இயற்கையிலேயே இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உணவு, உடை, மருந்து இது சார்ந்த தொழில்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த லைனில் இருக்கவங்களுக்கு மாற்றங்கள் இருந்தாலும் கூட அது அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும், பணவரவை கொடுக்கும். இப்போ ஜென்ரலாக நமக்கு பணவரவை கொடுக்குற கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான திருவோணம் மெயினாக, அதில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சூரியன், சந்திரன், செவ்வாய். அதனால் அரசு துறையில் இருக்கவங்க, மருத்துவத்துறையில் இருக்கவங்க, இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கவங்க, ரியல் எஸ்டேட்டு இது மாதிரி தொழிலில் இருக்கவங்க, போலீஸ் இராணுவத்தில் இருக்கவங்க, இவங்களை எல்லாம் மூலமும் உங்களுக்கு வருமானம் உண்டு. இந்த மாதம் தைரியமே உங்களை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.